அனைவருக்கும் வணக்கம். முதல் நாள் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்துங்கிற தாரக மந்திரத்தை மையமா வச்சுதான் கடந்த சட்டமன்ற தேர்தலை சந்திச்சது திமுக. மருத்துவ கனவோட இருந்த ஏழை மாணவர்கள் இதை நம்பினாங்களோ இல்லையோ, மூட்டை மூட்டையா பணத்தை கொட்டியாவது நாம மருத்துவர் ஆயிரணும்னு நினைச்ச மாணவர்கள் நம்பினாங்க. அதுக்கு கஜானாவோட கல்வி தந்தைகளும் ஆதரவா நின்னாங்க. ஊப்பிகள் பற்றி சொல்லவே வேண்டாம். திமுகவை அரியணையில ஏற வச்சாங்க. மு.க. ஸ்டாலின் முதல்வர் ஆனார். இதெல்லாம் பழைய கதை. இப்போ வர்ற நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்க அதிபர் தேர்தல் நடக்க போகுது. குடியரசு கட்சி சார்பா முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பும், ஜனநாயக கட்சி சார்பா கமலா ஹாரிஸும் போட்டியிடுறாங்க. டொனால்ட் ட்ரம்புக்கு தான் வெற்றின்னு சில கருத்து கணிப்புகள் சொல்லுது. அதே போல கமலா ஹாரிஸுக்கு தான் வெற்றின்னு சில கருத்து கணிப்புகள் சொல்லுது. இந்த நிலையில தான் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளித்த அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ், நான் அதிபரானால் நடுத்தர மக்களின் வாழ்க்கையை முன்னேற்றுவதே முக்கிய இலக்காக இருக்கும்னு சொல்லி இருக்காங்க. அதாவது முதல் நாள் முதல் கையெழுத்து மாதிரி இது முக்கிய இலக்கு. நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக இப்போ அமெரிக்காவில் இருக்கிறதால ஒருவேளை அவரோட ஆலோசனைப்படிதான் கமலா ஹாரிஸ் இப்படி வாக்குறுதி கொடுத்திருப்பாங்களோங்கிற சந்தேகம் வந்திருக்கு. திராவிட மாடல் அமெரிக்கா வரைக்கும் பாஞ்சிருக்குன்னு உடன்பிறப்புகள் வேற ரொம்பவே பெருமைப்படுறாங்களாம். ஆனா முதல் நாள் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்துன்னு வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்து 3 வருஷத்துக்கு மேலாகியும் இன்னும் கையெழுத்து போட நேரம் கிடைக்கலையே. ஒருவேளை கமலா ஹாரிஸ் அதிபரானா முதல் இலக்கை நிறைவேற்ற எத்தனை வருஷங்கள் ஆகுமோ? அது வரைக்கும் நாம உயிரோடு இருப்போமா மாட்டோமாங்கிற கவலையில இருக்காங்களாம் அமெரிக்க மக்கள். நன்றி.